ஒரு கூடுதலான ஒரு விஷயம் இருக்கிறது. ஏன்னு கேட்டால் பித்ரா ஒருத்தர் கொடுக்குறாரு, அவர் இருக்கிற ஊரில் கொடுக்குறாருன்னு வைங்க, அப்போ ஒரு பஞ்சாயத்து வராது. அவருக்கு அப்போ எப்போ பெருநாள் அவருக்கு தெரியும். அதுக்கு முதல்ல என்ன செய்வார், அவர் கொடுத்துருவார். அல்ல வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, அவங்க பித்ரா வசூலித்து நமக்கு அனுப்புகிறாங்க, அல்லது இங்கே உள்ள சொந்தக்காரங்களுக்கு பித்ரா தர்மத்தை கொடுக்குறாங்க. அப்படியும் கொடுக்கலாம், அவங்களாம் கொடுக்கலாம், கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தார்கள்னு சொன்னால் அவங்க பெருநாள் நம்ம பெருநாளும் ஒரே மாதிரியாக ஒரே நாளில் வந்தால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஒரே நாளில் வரலன்னு வைங்க, அப்போ என்ன ஆயிரும், அவங்க பெருநாள் தொழுது அவங்க முந்தைய ஒரு நாளைக்கு முந்தைய தொழுதுருவாங்க. அவங்க தொழுகிற கணக்கெடுப்பதா, வாங்குறவன் தொழுகிற கணக்கெடுப்பதா? அதாவது அங்கேருந்து சென்னைக்கு அனுப்புகிறார், துபாயிலேருந்து ஒருத்தர் சென்னைக்கு அனுப்புகிறார். துபாயில் ஒரு நாளைக்கு முந்தி பெருநாள், சென்னையில் ஒரு நாளைக்கு பிந்தி பெருநாள். அப்போ துபாயில் என்ன செய்கிறாங்க, பெருநாள் தொழுகை முடிக்கிறாங்க. முடிக்கிற நேரத்தில் நமக்கு முதல் நாள் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம பெருநாள் நாளைக்கு தானே பெருநாள், நாளைக்கு கொடுப்போம். நீங்கள் தள்ளி போட்டீங்கன்னு சொன்னால் அவர் பெருநாளைக்கு பிந்தி தானே கொடுப்பீங்க. அப்படி உலகம் பூரா அந்த பிறை பார்த்தல் அடிப்படையில் இந்த வித்தியாசங்கள் ரசூல்லா காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கத்தான் செய்யும், இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது அவர் இந்த ஜக்காத் என்ன செய்கிறாருன்னா, பெருநாளைக்கு முந்தி கொடுக்க ஆசைப்படுறார். பெருநாளைக்கு முந்தி கொடுக்குறதா இருந்தால் அவரே கொடுத்துட்டாருன்னா முன்னாடி கொடுத்துருவார். ஆனால் அமைப்பு ரீதியாக கொடுக்குறாங்க பாருங்க, அங்கே தான் சிக்கல் வரும். ஒரு அமைப்பு, சங்கம், இயக்கம் அவங்க கையில் ஒப்படைச்சிருவாங்க, இந்தாங்க இங்கே ஃபித்ரான்னு சொல்லி. அவங்க இங்கே அனுப்பிவிட்டு என்ன செய்வாங்க, கொடுக்க சொல்லுவாங்க. அது இங்கே சேரும்போது என்னவாயிரும் கேட்டால் அவங்க தொழுது முடிச்சிருவாங்க. அவங்க முதல் நாள் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி அவங்க டயத்துக்கு தந்துட்டாங்க. யார்கிட்ட நிர்வாகம் பண்ணுறவங்கள்ட்ட முன்னாடி தந்துட்டாங்க. மக்களுக்கு போணுச்சான்னா மக்களுக்கு போகலை. மக்களுக்கு எப்போ போகுதுன்னு கேட்டால், நம்ம அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு போய் கொடுக்க போகிறோம். நம்ம 10 மணிக்கு போனால் அவன் 7 மணிக்கே தொழுது விட்டான். அப்படி இருக்கும் பொழுது அந்த கொடுக்குறவர் தொழுகிறதுக்கு முன்னாடி கொடுக்கறது தான் நல்லது, அப்படிங்கிறதான் சரியான முறையும் கூட. இல்லைன்னா சாதாரண தர்மமாக போயிரும்னு ஒரு அச்சம் மூட்டப்பட்டு வேறு இருக்குது. ஏன்னா சுண்ணத்தான விஷயமா இருந்தால் சரி முன்ன பண்ணுன்னு போயிடலாம். இது ஒரு கட்டாய கடமையும் ஆக்கிவிட்டு, அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது, ஜக்காத்து மக்பூல் ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது, சாதாரண தர்மமாயிரும் இருந்தால் அவர் மேலே ஒரு கொஸ்டின் வரும்ல, நீ கொடுக்கவில்லைன்றாயிரும். அதனால என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த அமைப்பு ரீதியாக செய்யக்கூடியவர்கள் அவங்க யார் அங்கேருந்து அனுப்புகிறாங்களோ அவங்க என்ன செய்யணும், அவங்க தொழுவதற்கு முன்னாடியே, ஆனால் இவங்க தொழுவு முந்தி கொடுத்தாலே போதும், பெருனா இவங்க தானே கொண்டாட போகிறாங்க, இருந்தாலும் அவரை கொடுக்குறவரையும் ரெண்டு பேரையும் கவனிக்க வேண்டியதானே. அவரும் பெருனா தொழுவதற்கு முன்னாடி இவரும் பெருனா தொழுவதற்கு முன்னாடி கொடுத்துருங்க என்று வைத்தால் தான் இது என்ன இந்த அர்த்தம் சிலர் கொடுக்கலாம். பெருனா தொழுகைக்கு முன்னாடி என்ன அர்த்தம், கொண்டாடுறவனுக்கு தானே. ஆனா அந்த வாசகம் ரெண்டையும் தான் எடுக்குது. பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி என்கிற ஒரு வாசகம், இந்த வாங்குறவனுடைய பெருநாள் தொழுகைக்கு முன்னாடின்னு அர்த்தத்தையும் வச்சுக்கலாம், கொடுக்கிறவனுடைய பெருநாள் தொழுகைக்கு முன்னாடிங்கிற அர்த்தத்தையும் இதுக்கு வச்சுக்கலாம். ரெண்டு அர்த்தம் இருக்கும்போது நான் இதை வச்சுக்கிறேன்னு போவதை விட ரெண்டு பேருக்கும் ஏற்ற மாதிரி முடிவெடுத்தா தான் பேணுதல். அதை ஒரு கவனத்தில் வச்சுக்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃபித்ராக்களாக இருந்தால் என்ன செய்யணும், நம்ம எந்த சங்கமாக இருந்தாலும், எந்த இயக்கமாக இருந்தாலும், எந்த ஜமாத்தாக இருந்தாலும் அவங்களை அனுசரித்து நம்ம என்ன செய்யணும், அதை மக்களுக்கு விநியோகித்து விட வேண்டும் என்பது முக்கியமாக அறிந்து கொள்கிற ஒரு விஷயம்.